வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:30 பின்னிரவு பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் நிஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 2019 ஆண்டு வரவு செலவு திட்டம் 45 மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இம்முறையும் வாக்களிக்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் முற்போக்கு கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆதரவாக வாக்களிப்பு. அலரி மாளிகையில் மிலேனியம் சேலஞ்ச் அலுவலகம் ஸ்தாபிக்கப்படவில்லை என அமெரிக்க தூதரகம் தெரிவிப்பு. லன்சா மற்றும் ரஞ்சன் சபையில் வாக்குவாதம். பாடசாலை மாணவர்களும் கேலரியிலிருந்து வெளியேற்றம். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு பதிலாக தரம் 8 திறன்காண் பரீட்சை அறிமுகம். 2019 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் 45 மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக 119 வாக்குகளும் எதிராக 74 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. මුදල් අමාත්‍යතුමා ගරු කතානායකතුමනි 50 කැටුම්පත දැන් 20 වර කියවීම යුතුයයි මම යෝජනා කරමි. Third reading divide. Voting starts. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பன வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளன. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியினர் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளனர். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எத்தனை பேர் வாக்களிச்சாங்க? யாரும் வாக்களிக்கல. செல்வம் அடைக்கலனாலும் வாக்களிக்கலையா? எனக்கு தெரியாது. நீங்க ஆதரவளிக்காமைக்கான காரணம் என்ன? என்ன பொறுத்தவரை 2-3 காரணங்கள். ஒன்று, நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் கூடுதலாக எதிர்த்து பேசிட்டு ஆதரித்து வாக்களிக்க என்பது என்னால் முடியாது. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் எங்களுடைய மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனை என்பது மிக ஒரு வாழ்க்கை தர சாப்பாட்டு பிரச்சனை எல்லாம் விலைவாசி கூட இருக்கு. அதொன்று. மற்றது ஜெனிவா தீர்மானங்கள், மற்றது காணாப்பனாக்கள்கிட்ட பிரச்சனை, இதுகளெல்லாம் ஒரு பக்கம் மெத்தனை போக்க காட்டுற மாதிரி இருக்கு. அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் நாங்கள் பேசி போட்டு அதுக்கு அந்த எதிர்ப்பை நாங்கள் சொல்லி போட்டு திருப்பி ஆதரவாக வாக்களிக்கிறோன்றது எனக்கு அது விருப்பம் இல்லை. அதால் வாக்களிக்கிறேன். பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லன்சா மற்றும் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க ஆகியோருக்கிடையில் பாராளுமன்றத்தில் இன்று கடும் வாத பிரதிவாதம் இடம்பெற்றது. விவாதத்தின் போது தெரிவிக்கப்பட்ட பொருத்தமற்ற பகுதிகளை ஹன்சாட்டிலிருந்து நீக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இடிஐ பிரச்சினை தொடர்பில் அவதானம் செலுத்தும் போது 2 வருடங்களாக 36,000 குடும்பங்கள், 36 பில்லியன் 2 லட்சம் மக்கள் என்று பாரிய பிரச்சனையை எதிர்நோக்கியுள்ளனர். கோல்டன் கீ விடயத்தில் கொத்தலாவல சிறைக்கு அனுப்பப்பட்டார். மக்கள் வைப்பிலிட்ட பணம் மீள செலுத்தப்படாமையால் சிறைக்கு அனுப்பப்பட்டார். எனினும் இடிஐயில் சோமா எதிர்சிங்க அம்மணியின் பிள்ளைகள் பணிப்பாளர்களை ஏன் சிறைக்கு அனுப்பவில்லை? இடிஐயின் பணிப்பாளர்களுக்காக ரஞ்சன் ராமநாயக்கவே முன்னிற்கின்றார். திருடனை திருடன் என்றே கூற வேண்டும் என்றும் உண்மைக்காக முன்னிற்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர். இடிஐயின் பணிப்பாளர்களை திருடர் என ஏன் கூறவில்லை என ரஞ்சன் ராமநாயக்கவிடம் நாம் கேட்கின்றோம். நீங்கள் ரஞ்சன் ராமநாயக்கவை சிறந்தவராக வர வேண்டாம். சோமா எதிர்சிங்கவின் ஆவணத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது? ரஞ்சன் ராமநாயக்க நடித்த அனைத்து திரைப்படம் அவர் அதனை பத்திரிகைக்கு கூறியிருந்தார். நீர்கொழும்பு மக்கள் இதனை கேட்டுக் கொள்ளுங்கள். விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைத்த போது இடிஐ விடயத்தில் நீங்களே முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும். லன்சா அவர்களை குழப்பமடைய வேண்டாம்.
விவாதத்தை பார்க்கும்போது galeriயில் உள்ள பிள்ளைகளை வெளியேற்றுமாறு யோசனை முன்வைக்கின்றேன். 2 லட்சம் மக்களின் பணத்தை சூறையாடிய இவர்களை தூக்கிலிட வேண்டும். இங்கு பாடசாலை மாணவர்கள் வந்துள்ளனர். உரிய சொற்களை பயன்படுத்துங்கள். நேற்று நான் இல்லாத போது பேசினர். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ரஞ்சனுக்கு நான் மதிப்பளிக்க மாட்டேன். ETI நிறுவனத்தினர் ஏன் சிறையில் அடைக்கப்படவில்லை? நாட்டில் 2 சட்டங்களா? நாட்டில் ஒரே சட்டமே காணப்பட வேண்டும். இது உங்களின் அரசாங்கம். எமது தரப்பில் தவறுகள் காணப்பட்டால் அதனை தண்டிப்போம். எமது அரசாங்கம் அல்ல. முன்னாள் ஜனாதிபதி இங்கிருக்கும் போதே உரையாற்ற கிடைத்தமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீர்கொழும்பில் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் சுற்றி வளைத்த போது யுத்தத்தில் பாரிய சேவையாற்றிய மதிப்பிற்குரிய ஜனாதிபதி ஹெலிகாப்டரில் அங்கு சென்றார். நிமல் லன்சா வயதுக்கு வந்த பெண் என்பதாலா அங்கு சென்றார்? இல்லாவிட்டால் அந்த வீட்டில் ஏதேனும் களியாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததா? எமக்கு தெரியாது. அங்கு சென்று காப்பாற்றினார். அதனை முழு இலங்கையும் நேரடியாக கண்டது. கடற்கரையில் ஓடித்திருந்த இளைஞர் ஒருவர் இன்று மாளிகையை போன்ற 6 மண்டபங்களை நீர்கொழும்பில் நிர்மாணித்துள்ளார். இங்கு செயற்கையாக தலைமுடி நாட்டியுள்ள 20 பேர் வரை இருக்கின்றனர். போலி கண், போலி கால் பொருத்தியவர்களும் உள்ளனர். சிறுநீரகம் பொருத்தியவர்கள், போலி பல் பொருத்தியவர்கள், தலைமுடிக்கு நிறம் பூசிய வயது முதிர்ந்தோர் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்றனர். இவ்வாறான அனைவரும் இங்குள்ளனர். சிலர் சில விடயங்களுக்காக ஊசியும் போட்டுக்கொள்கின்றனர். வயாக்ராவும் குடிக்கின்றனர். இவற்றை தேர்தல் அரசியலுடன் தொடர்புபடுத்த வேண்டாம். உயிரிழந்த பெண்களை அவதூறாக பேச வேண்டாம். நான் கடவுள் மீது சத்தியமாக கூறுகின்றேன், குடுக்காரர்களிடம் நான் பணம் பெறவில்லை. ETIயிடம் பணம் பெறவில்லை. மணல் அகழ்வு அனுமதி பத்திரம் எவையும் நான் பெறவில்லை. விமான நிலையத்தில் வர்த்தக நிலையத்தை நடத்தி செல்லவில்லை. இன்னும் ஏழையை போன்று மாதி விளைவில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியில் இருக்கிறேன். தாம் குடு கொண்டு வரவில்லை என நிமல் லன்சாவினால் இயேசு மீது சத்தியமாக கூற முடியுமா? நாம் குடு வர்த்தகத்தில் ஈடுபடவில்லை. தற்போது உங்களின் அரசாங்கமே உள்ளது. நாம் எதிர்க்கட்சியில் உள்ளோம். விசேட அதிரடிப்படையினர் வந்தபோது முன்னாள் ஜனாதிபதி எனது வீட்டிற்கு வந்ததாக இவர் கூறினார். நான் ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு சவால் ஒன்றை விடுக்கின்றேன். யாரும் இல்லாத இடத்தில் நான் குற்றம் சாட்டவில்லை. நீங்கள் சென்றீர்கள் அல்லவா என முன்னாள் ஜனாதிபதி இங்கு இருக்கும் போதே கூறினேன். பதிலளிக்க பார்த்தார். எனினும் மெதுவாக நகர்ந்து விட்டார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதனால்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே ஒற்றையாட்சியை பற்றி பேசிக்கொள்ளாமல் சமஷ்டி தீர்வு என்ற ஒன்றை முன்னிலைப்படுத்தி வந்து அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்து போட்டியிட்டிருக்கின்றார்கள். அதற்குத்தான் தமிழ் மக்கள் ஆணை வழங்கி இருக்கின்றார்கள். சமஷ்டியை பெற்றுத் தருவோம், சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தீர்வு பெற்றுத் தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்து தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிற்பாடு அவர்கள் பதவிக்கு வந்த பின்னர் அவர்கள் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு செய்திருக்கின்ற ஒரு பெரும் துரோகம். சம்பந்தனுக்கு வந்து இன்று கொழும்பிலே 4 ஏக்கர் காணியில் மாட மாளிகையும் கூட கோபுரங்களும் வாகனங்களும் பராமரிப்பதற்கு ஆட்களும் செலவுகள் சிட்டாயங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் எந்த அளவுக்கு இவர்கள் வந்து இந்த அரசாங்கத்திற்கு முண்டு கொடுக்கிறார்கள், இந்த இனத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதனை எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கணும். அந்த சம்பந்தனுக்கு அது கிடைக்க மிச்சம் 15 பேரும் வந்து மக்களிடம் எதிர்ப்பை தேடி துரோகிகள் என்ற பட்டத்தை கேட்டுக்கொண்டு சும்மா செய்ய மாட்டார்களே. அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு வேண்டிய எல்லாம் வந்து மறுபுறத்தால் கிடைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலேயே தான் அவர்கள் அதனை செய்கிறார்கள் என்பது தான் மக்களுடைய சந்தேகம். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த 2019ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு காலப்பகுதிகள் தேர்தலுக்கான காலப்பகுதிகளாக இருப்பதன் காரணமாக இலங்கை அரசாங்கம் எந்த விதமான விசாரணைகளையும் இங்கு நடத்தப் போவது கிடையாது. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் திரு சுமந்திரன் அவர்கள் கேட்டிருக்கின்றார். முக்கியமாக நீங்கள் சர்வதேச அல்லது கலப்பு பொறிமுறையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் உள்ளூர் பொறிமுறை ஒன்றை இதுவரை உருவாக்கி இருக்கிறீர்களா? அவர்கள் உள்ளூர் பொறிமுறையையும் உருவாக்க மாட்டார்கள் என்பது நிச்சயமாக சுமந்திரனுக்கும் தெரியும். சுமந்திரன் அந்த கேள்வியை இப்பொழுது கேட்கக்கூடாது. ஏற்கனவே 4 வருஷங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில்
அது 2 வருஷத்துக்கு முன்பாகவே சுமந்திரன் அவர்கள் கேட்டிருக்க வேண்டும், ஏன் நீங்கள் இந்த பொறிமுறையை உருவாக்கவில்லை. இதுவரையும் வாய் திறக்காதவர்கள் 3வது முறையும் ஜெனீவா சென்று 2 வருஷ கால அவகாசத்தை கொடுப்பதற்கு ஆதரவாக இருந்து இப்பொழுது பாராளுமன்றத்திற்கு வந்து இன்னும் ஒரு தேர்தல் நெருங்குகின்ற ஒரு சமயத்தில் நீங்கள் ஏன் குறைஞ்சபட்சம் உள்ளூர் பொறிமுறையாவது நீங்கள் உருவாக்கவில்லை என்று கேட்பது நிச்சயமாக தமிழ் மக்களை ஒரு ஏமாளிகளாக நினைத்து அவர் முன்வைக்கின்ற ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும். யாழ்ப்பாணம் சுன்னாகம் அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் காரணமாக பிரதேச மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு 20 மில்லியன் ரூபாய் நட்டஈட்டை செலுத்துமாறு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. இந்த நொதர்ன் பவர் பிளான்ட் என்று சொன்ன இந்த மின்சார கம்பெனியை யாழ்ப்பாணம் கொண்டு வருவதற்கு முன்னின்று அதற்கான அமைச்சரவை பத்திரங்கள் எல்லாம் உருவாவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் திரு மாவை சேனாதிராஜா அவர்கள். தண்ணீர் மாசுபட்டு விட்டது என்று சொன்ன பொழுது மக்கள் போராடிய பொழுது எந்த ஒரு போராட்டத்திலும் பங்கு பெற்றாமல் அல்லது தண்ணீர் மாசுபட்ட தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் சொல்லாமல் அந்த நொதர்ன் பவர் பிளான்ட்டுக்கு ஆதரவாக வாய்மூடி மௌனியாக இருந்தவர் தான் அந்த பிரதேசத்து காங்கேசந்துறை பிரதேசத்து பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லக்கூடிய மாவை சேனாதிராஜா. அந்த நிலத்தடி நீரில் கழிவு ஓயில் கலக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்தாகவும் இருந்தது. இதில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். ஒரு இனத்தினுடைய இருப்பை அளிக்கின்ற விதமாக ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதனை ஒருபொழுதும் மன்னிக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. சுன்னாக நிலத்தடி நீர் தொடர்பாக அப்பிரதேச மக்கள் தங்களுடைய கிணறுகளில் ஒயில் பரவுவதாகவும் அதற்கு மூல காரணம் நொதர்ன் பவர் நிறுவனம் என்றும் கூறிய போது அதற்குரிய மக்கள் போராட்டத்தை மழுங்கெடுக்க செய்யும் வகையில் வடமாகாண சபையின் அப்போதைய அமைச்சராக விவசாய அமைச்சராக இருந்தவர் முதலமைச்சரின் அனுசரணையுடன் தேவையில்லாமல் அந்த விடயத்தில் தலையிட்டு ஏதோ ஆய்வுக்கு மெஷின் எல்லாம் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்ததாக சொல்லி வேறு எத்தனையோ நிபுணர்களை கொண்டு வருவதாக சொல்லி ஆராய்ச்சி அறிக்கைகள் எல்லாம் வெளியிட்டு இறுதியில் அவ்வாறாக ஒயில் கசிவு இல்லை என்ற அறிக்கைகள் வெளியிட்டனர். இது நான் அப்பவே மாகாண சபையில் பல தடவைகள் உரத்து கூறியிருந்தேன். இது அந்த அமைச்சருடைய ஒரு செயற்பாடு, இது ஒரு இதில் ஊழல் இருந்தால் விசாரியுங்கள் என்று கூட நான் முதலமைச்சரை பார்த்து கேட்டிருந்தேன். ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் மோதல் காரணமாக பண்டாரகம பிரதேச சபையின் இன்றைய அமர்வு சூடுபிடித்தது. பண்டரகம பிரதேச சபையின் இன்றைய சபை அமர்வுகள் தவிசாளர் தேவேந்திர பெரேரா தலைமையில் இடம்பெற்றன. சபைக்கு சொந்தமான பொது சந்தை கட்டட தொகுதி நிர்மாணிக்கப்பட்ட காலகட்டத்தில் அந்த காணியில் வாழ்ந்த குடும்பத்திற்கு கடை ஒன்றினை வழங்குவது தொடர்பிலான பிரேரணை ஒன்றை ஐக்கிய தேசிய கட்சியினர் முன்வைத்தனர். எனினும் இந்த பிரேரணையை சபை தவிசாளர் நிராகரித்ததை அடுத்து சபையில் அமளி துமளி ஏற்பட்டது. சபை கூடியதை அடுத்து அவ்விடத்திற்கு வருகை தந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் வழங்கிய பதிலே இது. ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கு பதிலாக 8ஆம் தரத்தில் திறமையை அடையாளம் காண்பதற்கான பரீட்சை நடத்தப்படும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கடவத்தை மகாமாய மகளிர் பாடசாலையின் புதிய கட்டடத்திற்கான அடிக்கல் நடும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இதனை கூறினார்.
சமய அனுஷ்டானங்களின் பின்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த கட்டடம் பார்வையாளர் அரங்கை உள்ளடக்கியதாக அமைக்கப்பட உள்ளது. ශිෂ්‍යත්ව විභාගය අවලංගු කරන්නේ புலமைப்பரிசில் பரீட்சையை இன்று நாளை உடனடியாக ரத்து செய்துவிட முடியாது. மாற்று திட்டத்துடன் அதனை முன்னெடுக்க வேண்டும். அதற்கு 2 வருட காலம் செல்லும். 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சையை ரத்து செய்து 8ஆம் தரத்தில் பரீட்சை ஒன்றை நடத்தி மாணவர்களின் திறமையின் அடிப்படையில் அந்தந்த துறைகளுக்கு அவர்களை அனுப்புவதற்கு எதிர்பார்க்கின்றோம். பொருத்தமான துறைக்கு மாணவர்களை அனுப்பி அதில் அவர்கள் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்வதற்கு வழி ஏற்படுத்த வேண்டும். பதாகைகளை ஏந்தியவாறு வீதிகளில் ஆர்ப்பாட்டம் நடத்தும் முறைமையை மாற்றுவதற்கான முக்கிய தீர்வாக இது அமையும். පෝෂණය කරන ක්‍රමේ නැති කිරීමේ ප්‍රධාන විසඳුමක් ඒක. இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஆலோசனைக்கு அமைய முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களில் கொழும்பு மலலசேகர மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்படும் பெண் அதிகாரிகளுக்கான தங்குமிடம் இன்று ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. அரச காணி பிணக்குகளை தீர்க்கும் நடவடிக்கைக்கான காணி விசேட கட்டளைகள் எனும் பெயரில் சட்டமூலம் ஒன்றை வர்த்தமானி அறிவித்தலூடாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. காணி அனுமதி பத்திரம், சுவர்ண பூமி, ஜெயபூமி போன்ற உரித்துடைய அனுமதி பத்திரங்களின் கீழ் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அரச காணிகளுக்கு அவ்வாறான சட்டபூர்வமான உரிமத்தை வழங்குவது இந்த சட்டமூலத்தின் நோக்கம் என இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தேச புதிய சட்டத்திற்கமைய இவ்வாறு சட்டபூர்வமான உரிமத்தை 5 ஏக்கருக்கு மாத்திரமே பெற்றுக் கொள்ள முடியும். கடல் மட்டத்திலிருந்து 1500 மீட்டருக்கும் அதிக உயரத்தில் உள்ள காணி, அபிவிருத்தி பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ள காணி, பாதுகாக்கப்பட்ட அல்லது பாதுகாப்பு பிரதேசம், நகர அல்லது கிராமிய அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள காணி ஆகியன இவற்றுள் உள்வாங்கப்பட மாட்டாது. தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்க முடியும் என்பதுடன் அது காணி பிரதான குழு அல்லது உபகுழுவினால் மதிப்பிடப்பட்டதன் பின்னர் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும். அரசாங்கத்தின் புதிய காணி விதிமுறைகள் சட்டமூலத்தை பாருங்கள். இந்த வர்த்தமானி அறிவித்தல் 2019 மார்ச் 21ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி இதற்கு கண்காணிப்பை கோரவில்லை என அமைச்சர் மனோ கணேசனிடம் கேட்க விரும்புகின்றேன். என்ன நடந்தது? அவற்றை ஒதுக்கிட்டு காணி அமைச்சின் செயலாளரினால் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. ලේකම් විසින් අතිකර ජනාධිපතිතුමාගේ ප්‍රධානත්වයෙන් රැස්වෙච්ච කැබිනට් මණ්ඩලයේ අපි එකගතාවේ ලබා ගත්තා. සමත වුණා. මම අහන්නේ ඔබ්සර්වේෂන්ස් වලට අවශ්‍ය කරන ඉඩ දාන්න නැතුව මේක දැන් මම බොහොම වක්කීමකදෝ කියනවා. இதனை கண்காணிப்புடன் சட்ட வரைபிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என பொறுப்புடன் கூறுகின்றேன். அவ்வாறு இடம்பெறாது நேரடியாக வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. குழுவிற்கு வருகின்றது. அதனை அங்குமிங்கும் கொண்டு சென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைந்து நிறைவேற்றிக் கொள்வதற்கே பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். இதனூடாக இன்ன இடம்பெறும். அரச காணி பிரஜைகளுக்கு காணிக்கான உரிமத்தை வழங்குவது சிறந்தது. மேலோட்டமாக பார்த்தால் சிறந்தது. எனினும் உள்நோக்கம் என்ன? இவற்றை நேரடியாக வழங்கினால் மக்கள் அதனை விற்பனை செய்வதற்கு முயற்சிப்பார்கள். அரச காணி உரிமத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தால் மக்கள் அதனை விற்பனை செய்து உரிமை இல்லாமற் போகும். இந்த நாட்டில் காணி கொள்ளை இடம்பெறக்கூடிய நிலை உருவாகும். இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கடந்த வருடம் அக்டோபர் மாதம் காணி சட்டம் மாற்றப்படுவதற்கான ஆயத்தம் தொடர்பில் கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார். පහුගිය සතියේ අමාත්‍ය මණ්ඩලයට ඉදිරිපත් කළ ඉඩම් පිළිබඳව විශේෂ විධිවිධාන පනත காணி தொடர்பான விசேட விதிமுறைகள் சட்டம் மூலம் கடந்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. காணி வங்கியை நிறுவுவதற்கான அமைச்சரவை பத்திரமும் சமர்ப்பிக்கப்பட்டது. நான் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டமையால் பிற்போடப்பட்டது. அமைச்சரவையில் உள்ள பெரும்பாலானோர் இந்த 2 சட்டமூலங்களையும் எதிர்க்கின்றனர். கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்ட காணி விசேட விதிமுறைகள் சட்டம் மூலம் அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் எமது தாய் நாட்டின் அனைத்து காணிகளும் வெளிநாட்டு வர்த்தகர்களால் எந்த ஒரு சிக்கலுமின்றி பெற்றுக்கொள்ள முடியும். DS சேனநாயக்க, காமினி திசாநாயக்க, பண்டார் நாயக்க போன்றோர் ஆரம்பித்த பாரிய விவசாய திட்டம் அழிவடையும். நாட்டின் காணி உரிமை தொடர்பான இந்த விசேட விதிமுறைகள் சட்ட மூலத்தை நாம் முழுமையாக நீக்க வேண்டும். ඉඩම් අයිතිය පිළිබඳව මේ ඉඩම් විශේෂ විධිවිධාන පනත සම්පූර්ණයෙන්ම අපි ඉවත් කළ යුතු වෙනවා. இவ்வார தமிழ் தந்தியில் தமிழ் அரசியலின் இலக்கும் வழிவரைபடமும் உரிமை போராட்டம்
தனிக்கட்சி அரசியலுக்குள் முடக்கப்பட்டால் தமிழர்களுக்கு விமோசனம் எட்டா கனியாகும். அடையாள அரசியலில் இலங்கை. தேர்தல் காலங்களில் பேசு பொருளாகும் வில்பத்து விவகாரம். தமிழ் தந்தி. மன்னார்வளை பகுதியில் அமைந்துள்ள பாடசாலைகளுக்கு சென்ற ஊவா மாகாண தமிழ் கல்வி அமைச்சர் செந்தில் தொண்டமான் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கடந்த வாரத்தில் நான் சில பாடசாலைகள் சென்றேன். அந்த பாடசாலையில் பார்த்துக்கிட்டா சுகாதாரம் ரொம்ப மட்டமான சூழ்நிலை மெயின்டைன் பண்ணப்பட்டுச்சு. டாய்லெட்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒழுங்காகவே க்ளீன் பண்ணாமல் இருந்தாங்க. அதன் அடிப்படையில் என்ன செய்யலாம், ஏன்னா ஒவ்வொரு பாடசாலையில் இருக்க மாணவிகள், அங்கே இருக்க மைனர் ஸ்டாஃப்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள், அதிபர்கள், எஸ்டிஎஸ் இது அவங்களோட சொத்தாக நினைக்கணும். என்னதான் இது அரசாங்கத்தோட பாடசாலையாக இருந்தாலும் இது அவங்களோட சொத்து. ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வு அவங்க மத்தியில் எப்படி ஏற்படுத்தணும் உட்காந்து சிந்திச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய இடங்கள் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்தனால அதன் அடிப்படையில் நானே இறங்கி பாடசாலைகளை கிளீன் பண்றது ஒரு முயற்சி மேற்கொள்ளணும்னு முடிவு பண்ணேன். நுங்கேகுடை ஸ்டான்லி திலகரத்ன மாவட்டத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார். 2 கார்களும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. ஜூப்ளி சந்தியிலிருந்து நுகேகுடை நோக்கி பயணித்த எலியன் ரக கார் ஒன்று மற்றொரு வாகனத்தை முந்திச் செல்வதற்கு முற்பட்ட சந்தர்ப்பத்தில் எதிர்ப்புறம் இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதியதாக போலீசார் தெரிவித்தனர். அதனை அடுத்து குறித்த கார் மற்றொரு காருடனும் முச்சக்கர வண்டி ஒன்றுடனும் மோதி அருகிலிருந்த வீடொன்றின் சுவரிலும் மோதியது. விபத்துக்கு காரணமான காரில் பயணித்தவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தப்பிச் சென்றதாக எமது செய்தியாளர் கூறினார். விபத்தின் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தன. குண்டு வெடித்ததை போன்று சத்தம் கேட்டது. நாம் ஓடி வந்தோம். ஒருவர் கவலைக்கிடமாக இருந்தார். விபத்தை ஏற்படுத்திய நபர் தப்பிச் சென்றுள்ளார். நான் கடைக்குள் இருந்தேன். குறித்த கார் இந்த பக்கம் இருந்தே வந்தது. எனது நுழைவாயில் கதவு சேதப்படுத்தப்பட்டது. மற்றும் ஒரு கார், முச்சக்கர வண்டி ஆகியவற்றையும் குறித்த கார் மோதி உள்ளது. மகுவ பகுதியை சேர்ந்த 28 வயதான அமீன் மதுரங்க தென்னகோன் என்ற இளைஞனே விபத்தில் உயிரிழந்துள்ளார். கடமை நிமித்தம் நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர் விபத்துக்குள்ளாகினார். காயமடைந்த மற்றொரு நபர் கல்போவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவர் முச்சக்கர வண்டியை செலுத்திய நபர் என எமது செய்தியாளர் கூறினார். இரவு 9:30 மணி வரை முச்சக்கர வண்டியை செலுத்திவிட்டு பின்னர் தலவாத்துக்கோடையில் உள்ள விடுதிக்கு சென்று கொண்டிருந்தேன். ஜுப்ளிகானு பகுதியில் இருந்து நுகேகோட பகுதியை நோக்கி கார் வந்து கொண்டிருந்தது. அந்த பகுதியில் மேலும் ஒரு கார், மோட்டார் சைக்கிளும் சென்று கொண்டிருந்தன. 2 வாகனங்களும் மோதின. பின்னர் அவை எனது வாகனத்திலும் மோதின. விபத்துக்கு காரணமான காரில் பயணித்ததாக கூறி மிரிகான போலீஸ் நிலையத்தில் 3 இன்று சரணடைந்துள்ளனர். திருகோணமலை கந்தளாய் பிரதேச சபை செயலாளராக கடமை புரிந்த பஸ்நாயக்க அபுகாமிலாகி ஐவன் வசந்த திசேராவிற்கு 10 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியனால் இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதேச சபைக்கு சொந்தமான 30 லட்சம் ரூபாய் அரச நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டு சந்தேகத்திற்கிடமின்றி உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து பிரதேச சபையின் செயலாளருக்கு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் 90 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. 2010 ஆண்டு கந்தளாய் பிரதேச சபையின் செயலாளராக கடமையாற்றிய போது சபையின் வங்கி கணக்கிலிருந்து 30 லட்சம் ரூபாய் நிதியை பெற்று அரை மணித்தியாலத்துக்குள் அதனை தனது பெயரில் உள்ள தனிப்பட்ட கணக்கில் நிலையான வைப்பில் முதலீடு செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சுமார் 4 மாதங்களின் பின்னர் தனது சேமிப்பு கணக்கிற்கு அந்த பணத்தை பிரதேச செயலாளர் மாற்றியுள்ளார். சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபரால் 2011 ஆண்டு குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
பிரதேச சபை ஊழியர்கள், வங்கி முகாமையாளர்கள் உள்ளிட்ட பல தரப்பினர் இது குறித்து சாட்சியம் வழங்கியுள்ளனர். அபராதம் விதிக்கப்பட்டுள்ள 90 லட்சம் ரூபாய் நிதியை குற்றவாளியின் அசையும் அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்து அறவிட வேண்டும் எனவும் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் உத்தரவிட்டுள்ளார். 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் அவரின் சொத்துக்கள் மனைவி மற்றும் பிள்ளைகளின் பெயர்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பின் அவற்றையும் பறிமுதல் செய்து பகிரங்க ஏலத்தில் விற்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. புல்மோட்டை கனியமணல் கூட்டுத்தாபன ஊழியர்கள் இன்று 2வது நாளாகவும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். 2019ஆம் ஆண்டிற்கான மேலதிக கொடுப்பனவு வழங்கப்படாமை மற்றும் மணல் மோசடியை உடனடியாக நிறுத்துமாறு கோரி இவர்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். கனியமணல் கூட்டுத்தாபனத்திற்கு முன்பாக இன்று காலை முதல் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கிடைக்கப்பெற வேண்டிய 2018-17ஆம் ஆண்டுகளில் எங்களது கிடைக்க வேண்டிய பங்கு லாபத்தில் ஏற்பட்ட முரண்பாடுகள் ஊடாக 2019ஆம் ஆண்டிலும் எங்களுக்கான சரியான பங்கு லாபம் கிடைக்கப்பெறாதையிட்டு இருந்தும் இதுவரையில் எமக்கான சிறந்த பதில்கள் எமது நிறுவன தலைவர் ஊடாக கிடைக்கப்பெறவில்லை. இது சம்பந்தமான முடிவுகள் எமது தலைமை காரியாலயத்தில் எமது தவிசாளர் மற்றும் எமது பொது முகாமையாளர் அவர்களால் தான் மேற்கொள்ளப்படும். அதோடு எமது பணிப்பாளர் சபையாலும் இது தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம். இது பற்றி இங்கு நாங்கள் எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரமும் இல்லை. யாழ் பல்கலைக்கழகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் சென்னை பல்கலைக்கழக பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் பல்கலைக்கழகத்திற்கும் சென்னை பல்கலைக்கழகத்துக்கும் இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த மாநாடு இடம்பெற்றிருந்தது. யாழ் பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வு யாழ் பல்கலைக்கழக நூலகத்தில் நடைபெற்றது. சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்களும் மாணவர்களும் இதில் பங்கு பெற்றிருந்தனர். வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன்ராகவன் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் இடையில் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க கிரிக்கெட் விளையாட்டு தொடர்பாக கருத்து வெளியிட்டார். குதிரை ஓட்டத்தில் மாத்திரமே பந்தயம் பிடிக்க முடியுமாக இருந்தது. ஆனால் 2015ஆம் ஆண்டுக்கு பின்னர் நமது சுமதிபாலவின் பத்திரிகையில் தற்போது கிரிக்கெட்டிலும் பந்தயம் போட ஆரம்பித்துள்ளனர். அண்ணன் குதிரை பந்தய பத்திரிகைகளை அச்சிடுகிறார். தம்பி இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக செயற்படுகிறார். 2016-2017ஆம் ஆண்டுகளில் சிம்பாப்வே, பங்களாதேஷ் அணிகளுடனான போட்டி தொடர்களில் விளையாடும் போது நாம் வெற்றி பெறுவதற்கு 70% வாய்ப்பு இருந்தது. நாம் தோல்வியடைவதற்கு 30% இருந்தது. எனினும் இந்த போட்டிகளில் பெரும்பாலும் நாம் தோல்வியடைந்தோம். நான் வீரர்களை குற்றஞ்சாட்டவில்லை என்றாலும் இந்த சந்தர்ப்பங்களில் சிற்சில விடயங்கள் இடம்பெற்றுள்ளன. இங்கு இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பாக உரிய முறையில் விசாரணை நடத்த வேண்டும். சர்வதேச கிரிக்கெட் பேரவை இது குறித்து இதனைவிட கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தனது சகோதரர் பந்தய முகவர் அல்லது சூதாட்ட முகவர் நிலைய வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளார் என்பதை திலங்க சுமதிபாலவே ஒப்புக்கொண்டுள்ளார். அவரது தந்தையும் அதில் ஈடுபட்டதாக கூறினார். ஆனால் விளையாட்டுத்துறை சட்டத்தின் பிரகாரம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பந்தயம் பிடிக்கும் சூதாட்ட வர்த்தகத்தில் ஈடுபடுவோர் விளையாட்டுத்துறை நிர்வாகத்தில் ஈடுபட முடியாது என இருக்கிறது. இன்றைக்கு கிரிக்கெட் புதிய நிர்வாகத்தில் 2 சங்கங்களில் மொஹாண்டி சில்வா தான் செயலாளர். இந்த 2 சங்கங்களினதும் தலைவராக திலங்க சுமதிபால நியமிக்கப்பட்டுள்ளார். எவ்வாறு இவ்வாறான நபர்களை நியமிக்க முடியும் என்பதை பார்க்க வேண்டிய பொறுப்பு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு உள்ளது. நியூசிலாந்து ஆசிய உள்ளரங்கு கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணி காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. நியூசிலாந்து ஆசிய உள்ளரங்க கிரிக்கெட் தொடர் சிங்கப்பூரில் நடைபெறுகின்றது. இதில் இலங்கை, இந்தியா, மலேசியா, ஐக்கிய அரபு ராச்சியம், நியூசிலாந்து மற்றும் சிங்கப்பூர் ஆகிய 6 நாடுகளின் அணிகள் பங்கேற்றுள்ளன. இலங்கை அணியின் தலைவராக கோலித்தஹ புகாராச்சி செயற்படுகின்றார். முதல் போட்டியில் கசப்பானதொரு தோல்வியை சந்தித்தோம். 2வது போட்டியிலிருந்து நான் உட்பட இலங்கை வீரர்கள் அனைவரும் சிறப்பாக செயற்பட்டு இதுவரை 4 போட்டிகளை வென்று காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளோம். காலிறுதியில் எம்முடன் ஐக்கிய அரபு ராச்சிய அணி போட்டியிட உள்ளது. இந்த முறை ஆசிய கிண்ண தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் பாரியதொரு நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2ஆம் பிரிவு கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டியை கொழும்பு ரோயல் கல்லூரி அணி சவாலாக ஆரம்பித்துள்ளது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடும் ரோயல் கல்லூரி அணி 4 விக்கெட் இழப்புக்கு 402 ஓட்டங்களை இன்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான அகில இலங்கை பாடசாலைகள் மட்ட 2 நாட்கள் கொண்ட 2ஆம் பிரிவு கிரிக்கெட் தொடரில் கொழும்பு ராயல் மற்றும் களுத்துறை கல்லூரி அணிகளுக்கு இடையிலான அரையிறுதிப் போட்டி இன்று ஆரம்பமானது. திவடகொட இராணுவ மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடும் ராயல் கல்லூரி அணி சார்பாக அபாரமாக துடுப்படுத்தாடிய பசிந்து சூரிய பண்டார சதமடித்தார்.
இன்று நாள் முழுவதும் களத்தில் நின்ற அவர் 146 ஓட்டங்களை ஆட்டமிழக்காது பெற்றிருந்தார். காமில் மிஷார 83 ஓட்டங்களையும், ஈஸ்வர திசாநாயக்க 68 ஓட்டங்களையும், கமிந்து மதாரசிங்க 64 ஓட்டங்களையும் பெற்றனர். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவடைகின்றன. வணக்கம்.